வி ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க நேற்று. அவர் சொன்னதும் கரெக்டு தான். அவர் விஜய் மேலே மட்டும் என்ன தப்பு இருக்குது? போலீஸ் அவங்க தானே ரெஸ்பான்சிபிள். கரெக்டாக தான் ப்ரோ. ஏன்னா இண்டிவிஜுவல் மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது, எல்லாரும் தான் எடுத்துக்கணும். அது கரெக்டு தான். எல்லாமே தான் காரணம், விஜய் மட்டும் காரணம் இல்லையே. இப்போ 2 பேருமே சினி ஃபீல்டில் தான் எடுக்கிறாங்க. அதனால ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகலாம். இதில் வந்து நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, பாதிக்கப்பட்டது நம்ம மக்கள்கள் தான். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அஜித் எல்லாம் இதுக்குள்ளே வரமாட்டார். ஏதோ ஒரு இதுக்காக போட்டி கொடுக்கும்போது அதை சேர்த்து கொடுத்துருக்காரே தவிர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற கொடுத்துருக்காரு தவிர மறுபடியும் அஜித் இதுக்குள்ளே வரமாட்டார். அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிருக்கணும். அவருக்கு போலீஸ் அனுமதி கொடுக்கலன்னா கோர்ட்ஸில் கேஸ் போட்டால் தான் அங்கே பாதுகாப்போடு போயிருக்கணும். அது மட்டும்தான் அவசியம். அவரோட கூட இருக்கிறவங்களே சரியில்லை. அது எப்படின்னா, இது அவங்களையும் தளபதியாக விஜயனாவையும் பாயிண்ட் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டையும் பாயிண்ட் பண்ணக்கூடாது. 2 பேரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணி தான் கரெக்டாக கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்த ஏப்பா தடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அஜித் சொன்னது முக்கியமாக கரெக்டு. முன்னாடியே வந்து விஜய் சொல்லியிருக்கணும். சொல்லுவாங்க அஜித் சொல்கிற முன்னாடியே விஜய் சொல்லியிருக்கணும். அவருன்னா அந்தளவுக்குலாம் அஜித் சொல்லியிருக்காரு. அஜித் சொன்ன நல்ல விஷயம். சப்போர்ட் பண்ணிக்காரு, விஜய் சப்போர்ட் பண்ணிக்காரு, மனமே சப்போர்ட் பண்ணிக்காரு. நல்ல விஷயம் தப்பு இல்லை, கரெக்டாக சொல்லியிருக்காரு.